இங்கே எப்படி கட் பண்ணால் ஒரு 5 பசங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கல்லு கடையில் உட்காந்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி அவங்களுக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரிசல்ட்டை போட்டு செக் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவனும் வந்து ஒரு கல் எடுத்து குடிச்சிட்டு இருப்பான். அப்புறம் இன்னொருத்தனும் சரி ஓகே அடுத்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த 5 பேரில் ஒருத்தன் பாஸ் ஆயிடுவான். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ கேட்பா, நீ மட்டும் எப்படா பாஸ் ஆனே, நீ எங்கள் கூட சேர்ந்தானே எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை மச்சான் தெரில, நான் நல்லா படிச்சு எதுனா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அவங்களும் வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க, இவனை மட்டும் நம்ம கேங்லேருந்து தூக்குறோம்டா, ஏன்னா வந்து இவன் ஒருத்தன் மட்டும் பாஸ் ஆகிட்டான் அப்படிங்கிறனால வந்து இவன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிசிஷன் எடுப்பார். எப்படியே ராத்திரி தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோட அம்மா வந்து ஃபீல் பண்ணுவாங்க, எதுக்காக அப்படின்னா பையன் 12th ஃபெயில் ஆட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவன் பாஸ் ஆயிருந்தான் அப்படின்னா வந்து இட்டாலியில் கூட்டி போய் படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்க அம்மாவோட ஆசையாக இருந்திருக்கும். இப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து கடையில் உட்காந்து கறி கடையில் உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு பையன் வந்து திடீர்னு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை ஒருத்தன் மிரட்டுவான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து இதை போல கலாய்ச்சிட்டான் அப்படிங்கிறதுனால டென்ஷனான அந்த பையனும் என்ன பண்ணுவானா, இதை போல வந்து தேவையில்லாதீங்க வம்பு பண்ணாதீங்களா என்கிட்ட, நான் ஒரு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான், என்னடா ஆச்சு அப்படின்னு போது நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். என்னது மிரட்டிட்டு போனான், என்கிட்ட சொல்லவே இல்லையா, எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்டிருக்கான் இந்த கூலஸ் போட்டிருக்க பையனை வந்து வாடா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட போயிட்டு நேராக தில்ல நின்று நெஞ்சு நிமித்தி நின்றுட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, முடிஞ்சா என்னை வந்து தொட்டுட்டு நீ என்னன்னாலும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவானா, கூலா நின்றுட்டு இருக்கும்போது ஒரே குத்து தான் அந்த ஆப்போசிட்ல இருக்க பையன் விடுவான். குத்துன குத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அங்கேயே பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்தாதான் நம்ம ஹீரோக்கே தெரியும் என்ன அப்படின்னா, அவன் ஒரு பாக்ஸர் அப்படிங்கிறத விட அவன் நேஷனல் சாம்பியன் அப்படிங்கிறது தெரியும் போது ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லும்போது, அட பாய் என்ன இதுக்கு என்னடா அதை முன்னாடியே சொல்லி தலை மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இப்போ நம்ம ஹீரோ முடிவு பண்ணார் என்ன அப்படின்னா, நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸிங் லெவல் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி பண்ணுறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருப்பாரு. இப்போ அடுத்த நாள் தான் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அதை பற்றி சொல்லுவார், என்ன அப்படின்னா இத்தனை விஷயங்கள் இருக்குது நம்ம பாக்ஸிங்கில் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பசங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பாக்ஸிங் இன்ஸ்டியூட் தான் போய் சேருவாங்க. ஆக்சுவலாக அவங்களும் என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து தம்பி ஃபீஸ் கட்டுறது காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபீஸ் எவ்வளோனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து 10,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது 10,000 அண்ணா அவ்வளோ காசுலாம் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் ட்ரைனிங் தான் காட்டுவாங்க. என்ன அப்படின்னா ஓடிட்டே இருப்பானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து வெறும் லெஃப்ட் கட் மட்டும், அதாவது வந்து லெஃப்ட் பஞ்ச் பண்ணுறது மட்டும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். அப்புறமா அவங்களும் வந்து அந்த லெஃப்ட் பஞ்ச் முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரைட் பஞ்ச் வந்திருக்கும். என்னடா இது இப்படியே ஓடிட்டு இருக்க, கடைசியில் நம்ம ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தான் அப்போ ஒரு கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த கோச் வந்ததுக்கு அப்புறமா பசங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுங்க. அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் மிஸ்டர் மோட்டிவேட்டர் ட்ரெய்னர்.